அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த தொடரிலே கூட கடன் இல்லாத வாழ்வு, அதாவது எப்படியாக கடன் பட்டிருந்தீர்களால் கடனை அடைக்கவும், கடனில் விழுகிற மாதிரி இருந்தால் கடனில் விழாதபடி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளவும், அதே போல் பணத்தை சம்பாதிப்பது எப்படி, அதை எப்படியாக சேமிப்பது எப்படி, அதை எப்படியாக செலவழிப்பது எப்படி என்பதை குறித்து நான் உங்களுக்கு தொடர் போதனையாக நடத்த இருக்கிறேன் என்று ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அதில் முக்கியமாக ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்த்தோம். எலிசா அவருடைய நாட்களில் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் 1 முதல் 5 பார்த்தால் ஒரு தீர்க்கதரிசி திடீரென்று மரித்து போகிறார். மரிக்கின்ற பொழுது அவர் கடன் வாங்கினது அவர் மனைவிக்கு தெரியாது. இப்பொழுது கடன் வாங்கினவர்கள் அவர்கிட்ட 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களை அடிமையாக பிடிக்கும்படியாக வருகிறார்கள். அப்பொழுது அந்த மனைவியானவள் எலிசா தீர்க்கதரிசி செல்கிறார். அவர் அந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக கணவன்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தான் கடன் மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்குறாங்க. மனைவியிடத்தில் அந்த கடனை குறித்து சொல்வது கிடையாது. தாங்கள் வாங்கின கடனை மற்றவருக்கு தெரியாதபடி கணவனோ மனைவியோ தாங்கள் அடைக்க வேண்டும் நீ நினைத்தீங்கன்னா அது முடியாத காரியம். அது பின்பாக தெரிகின்ற பொழுது கடன் பிரச்சனை காட்டிலும் குடும்பத்தில் பெரிய பிளவை உண்டு பண்ணிவிடும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்க வேண்டும். முக்கியமாக கடனில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படியாக சம்பாதிக்கிறோம், எப்படியாக கடன் அடைக்கிறோம் என்பதை குறித்து பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி சம்பாதித்து எப்படியாக அதை நாம் சேமித்து எப்படியாக கடனை அடைக்க வேண்டும் என்பதை குறித்து கடனில் இருக்கிறவர் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் தான் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பாருங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்ற வழி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்ற பொழுதுதான் அது அவர்களை பின்பாக முதிர் வயது வரை சிறப்பாக சீருமாக அது நடத்தக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு முக்கியமாக வாழ்க்கையில் முன்னுரிமை, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதாவது ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், 2வது ஆரோக்கியம், 3வது மகிழ்ச்சி எது கொடுக்கிறது, 4வது சமாதானம், 5வது மரியாதை, மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், அடுத்ததாக நற்கீர்த்தி, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியம், அதுபோல் தயை போன்ற காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது இது நீங்கள் பணத்தை கொடுப்பது காற்றும் விலையேற பெற்றது. பணத்தை கொடுப்பதை காட்டிலும் நற்குணசாலிகளாய் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம்ம ஆலோசனை கொடுக்கக்கூடிய காரியம் மிக மிக விலையேறப்பட்டது. அது முதிர் வயது வரை அவர்கள் நடத்தும், அவர்களை செம்மையான வழியிலே நடத்தக்கூடியதாக இருக்கும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெளியை பார்க்கலும் தயையே நலம். பாருங்க, நீதிமொழிகள் 22 பணத்தை குறித்து நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நல்ல பணத்தை காட்டிலும் நற்கீர்த்தி, தயை, இதுதான் பெரியது என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த குணங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாகும். பாருங்க, தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய காரியம் தான் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடல் பட்டு சிக்கி கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. உங்களை போல் அவர்கள் சிக்கிவிடக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் நற்கிரியைகளை நற்காரியங்களை நீங்கள் என்ன செய்யணுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடன் வாங்குவது திறமை அல்ல, கடன் இல்லாமல் வாழ்வது தான் திறமை. அநேகர் யாராட்ட கடன் வாங்குறது எங்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு சிலர் கடன் வாங்கி கொண்டு இருப்பாங்க அநேகர் இடத்துல, அதில் தன் திறமையை காட்டுவார்கள். கடன் வாங்குவதில்லை. கடன் வாங்குவது திறமை கிடையாது, கடன் வாங்காமல் வாழ்வது தான் ஏன்னா நம்முடைய திறமையாக இருக்கும். ஏன்னா கடன் வாங்கினால் உங்களை அது அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று வேதவசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 22:7 ஐஸ்வர்யவான் தரித்திரரை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா! அடிமையாக வாழாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். கடன் உங்களை அடிமைத்தனத்துக்குள் சென்றுவிடும். ஐஸ்வர்யவான் கடன் வாங்கினவனை அடிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! அதே நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தினால் தரித்திரத்துக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும். அதனால்தான்
பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அதனாலே உங்களை காட்டும் தரித்திரரை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீர்கள். தரித்திற்கு இறங்க, மனம் இறங்க, அவர்களுக்கு கரிசனை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 22:13 வெளியே சிங்கம் வீதியிலே கொலையுண்பன் என்று சோம்பேறி சொல்வான். பாருங்க, சோம்பேறி காரணங்களை தேடிக்கொண்டு இருப்பார். மழை வந்துச்சுனாக்கா ஏன்னா வெளியே ஏதாவது ஏன்னா அவனோட பிஸ்னஸ் என்ன மழை பெய்யுதுன்னு சொல்லுவான். இல்லை காற்று அடிச்சுன்னா காற்று அடிக்குதான் போக முடியலன்னு சொல்லுவான். புரியுங்களா? ஏன்னா உப்புக்கு போனால் மழை வருதுன்னு சொல்லுவான். காற்று என்ன மற்ற பார்த்தீங்கன்னா பொறி விற்க செல்றனாக்க காற்று அடிக்க என்று சொல்லுவான். இதில் சோம்பேறி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க, அதிகமாக கோவப்படாதீங்க. அதெல்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சுருக்கும். அதனாலே இங்கே அந்த எலிசா தீர்க்கதரிசி குடும்பமாய் கடனில் வெளியே வருவதற்கு சொல்கிறார். மனைவிக்கு நீங்கள் பிள்ளைகள் இருக்காங்களா, பிள்ளையோடு இணைந்து இந்த கடனில் வெளிவருவதற்கு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அங்கே குடும்பமாக கணவன் அந்த மனைவி 2 பிள்ளைகளும் சேர்ந்து அவர் சொன்ன காரியத்தை செய்தாங்க. அந்த கடனை அவர்கள் அடைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.